السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله مع الصابرين صدق الله العلي العليم. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது எவ்வளவு விசாலமாக இருக்கும் என்பதை பற்றி தான் உங்கள் முன்னால் நான் பேச வந்துள்ளேன். அல் ஐபு என்னும் திருப்பெயரை தனது பெயராக கொண்டிருக்கும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு விரிந்த எல்லை கொண்டதாக இருக்கும். அதாவது எப்படி இருக்கும் என்றால், ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் சென்று கேட்கிறார்கள், யா அல்லாஹ், ஒரு நல்லடியான் உன்னிடம் வந்து என் இறைவா என்று உன்னை அழைத்தால் அதற்கு நீ எவ்வாறு பதிலளிப்பாய் என்று கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ் கூறுகிறான், இதோ வந்துவிட்டேன் என்னுடைய அடியானே என்று நான் பதிலளிப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதை கேட்டவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் கூறுகிறார்கள், அதை ஒரு பாவி உன்னை அழைத்தால் அதற்கு நீ எவ்வாறு பதிலளிப்பாய் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் கூறுகிறான், இதோ வந்துவிட்டேன் என்னுடைய அடியானே, இதோ வந்துவிட்டேன் என்னுடைய அடியானே, இதோ வந்துவிட்டேன் என்னுடைய அடியானே என்று நான் பதிலளிப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதை கேட்டு ஆச்சரியம் அடைந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நல்ல மனிதருக்கு ஒரு முறை மட்டும் பதிலளிக்கும் நீ ஏன் பாவிகளுக்கு 3 முறை பதிலளிக்கிறாய் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் கூறுகிறான், ஒரு நல்ல அமல் செய்த அடியான் அவன் செய்த நல்ல அமல்களை எண்ணி என்னிடம் வருவான், அதே ஒரு பாவம் செய்த அடியான் என்னுடைய மன்னிப்பையும் கருணையும் நம்பி அல்லவா என்னிடம் வருவான், அப்படி என்றால் அவனுக்கு நான் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். மேலும் அல்லாஹ் ஹதீஸில் குத்ஸில் இவ்வாறு குறிப்பிடுகிறான், ஒரு பாவம் செய்த அடியான் அல்லாஹ்விடம் வந்து இறைவா என்னை மன்னித்து விடு, இறைவா என்னை மன்னித்து விடு என்று அலறக்கூடிய அந்த சத்தம் நேராக அல்லாஹ்வை நோக்கி செல்லக்கூடிய அந்த பாதையில் வானவர்கள் அவர்களது ரெக்கைகளால் மறைக்க முற்படுவார்கள். அந்த அலறக்கூடிய சத்தத்தை மறைக்க முற்படுவார்கள். அப்போ அல்லாஹ் கூறுகிறான், என்னுடைய அடியானுடைய அலறம் சத்தத்தை மறைக்காதீர்கள் என்று கூறுகிறான். அப்பொழுது வானவர்கள் கூறுகிறார்கள், யா அல்லாஹ், யா அல்லாஹ், இவன் என்னென்ன பாவங்கள் எல்லாம் செய்திருக்கிறான், இவன் என்னென்ன கொடுமைகள் எல்லாம் செய்திருக்கிறான், இவன் யாருக்கெல்லாம் என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் உண்டாக்கி கொடுத்திருக்கிறான், இவன் தான் உன்னுடைய மன்னிப்பிற்கே தகுதியற்றவன் என்று கூறுகிறார்கள். அப்போது அல்லாஹ் கூறுகிறான், என்னை அஞ்சி என்னிடம் வரக்கூடிய ஒவ்வொரு அடியானையும் நான் நேசிக்கிறேன், மேலும் அவனுடைய பாவங்களையும் நான் மன்னிப்பேன், அவன் மீது நான் கருணையும் காட்டுவேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். மேலும் அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம். நிச்சயமாக நான் மிகவும் மன்னிக்கக்கூடியவனாகவும் கருணை உள்ளவனாகவும் இருக்கிறேன், எனவே அதை என்னுடைய அடியார்களுக்கு நீ கூறுவியாக நபி என்று அல்லாஹ் கூறுகிறான். மேலும் அல்லாஹ் ஒரு அடியானை பார்த்து கூறுகிறான், ஆதத்தின் மகனே, நான் உன்னை எனது கைகளால் படைத்தேன், எனது கரங்களால் உன்னை பராமரித்தேன், ஆனால் எனக்கு நீ மாறு செய்கின்றாய், என்றிருந்தாலும் பரவாயில்லை, என்னிடம் நீ வந்தால் உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், நான் உன்னை பார்த்து வெட்கப்படுகிறேன், ஆனால் என்னிடம் நீ வெட்கமில்லாமல் நடந்து கொள்கின்றாய், யார் தட்டி என்னுடைய கதவு திறக்காமல் இருந்திருக்கிறது, யார் கேட்டுதான் நான் கொடுக்காமல் இருந்திருக்கின்றேன், நான் எனக்கு அஞ்சனா, ஏன் என்னிடம் வந்து உன்னுடைய மன்னிப்பை கேட்க மாட்டேன் என்னுடைய அடியானே என்று அல்லாஹ் ஒவ்வொரு அடியானையும் பார்த்து கேட்கிறான். அல்லாஹ் நாம் கேட்டால் கொடுக்க தயாராக இருக்கிறான், நாம் கேட்டால் அவனது கதவையும் திறக்க தயாராக இருக்கிறான், நாம் கேட்டால் அள்ளி கொடுக்கவும் தயாராக இருக்கிறான். ஆனா நாம் தான் அல்லாஹ்விடம் ஒன்றுமே கேட்காம இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாமும் அல்லாஹ்விடம் அந்த கேட்டு அந்த மிகப்பெரிய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.